ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் டெட் மாடல் டெஸ்ட் சோஷியலில் தான் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக 60 கொஷின்ஸ் இருக்குது. பேப்பர் 1 எழுதுறவங்க ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா 30 கொஷின்ஸ் வந்துட்டு 6th to 8th வரைக்கும் இருக்கிறது தான் கவர் ஆயிருக்கு. இந்த 30 கொஷின்ஸ்க்கு நீங்கள் 12 மார்க்ஸ் எடுத்தாவே கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஏன்னா 4th 5th இதில் கவர் ஆகலை, உங்களுக்கு அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. அப்படின்னும் போது இதில் 12 எடுத்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் ஹையாக தான் இருக்கும். சரிங்களா? பேப்பர் 2 எழுதுறவங்க 60மே அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பின்னாடி வர கொஷின்ஸ்லாம் ஓரளவு நல்ல தரமானதாகவும் இருக்கும். முன்னாடி இருக்க ஃபஸ்ட்டு 30 கொஷின் 6th to 8th கவர் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்குமே தரமான கொஷினாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் கொஷின் சொல்லும் போது நீங்கள் ஆன்சரை A1 A2 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நான் உடனே ஆன்சரும் சொல்லிடுவேன். அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க, தப்பாக சொல்லியிருந்தீங்கன்னா ராங் போட்டுக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களால் ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நடுவில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு டெஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஷின் ஆரம்பிக்கலாங்களா? இங்கே கஜினி மாமதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? முகமதுன்னு கொடுத்தாலும் போட்டுருங்க. கஜினி மாமதுவின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் எது? சிலை வழிபாட்டை ஒழிப்பது, இந்தியாவில் ஒரு முஸ்லிம் அரசை நிறுவுவது, இந்தியாவில் இஸ்லாமை பரப்புவது, இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. கஜினி இந்தியாவில் 17 முறை படையெடுத்தார், அது தெரியும். இவரோட முதன்மை நோக்கமே என்னென்னா, இந்தியாவில் புகழ்பெற்ற இருக்க கோயில்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற மிகப்பெரிய, அதாவது மிக அதிக அளவிலான செல்வத்தை கொள்ளையடித்து அதன் மூலமாக அவரோட மத்திய ஆசிய பேரரசை பலப்படுத்துறது. சரிங்களா? ரீசன் கேட்டாங்கன்னா போடுங்க. அவரோட மத்திய ஆசிய பேரரசை பலப்படுத்துறது, அதனால தான் அவர் கொள்ளையடித்தார். சரிங்களா? இது ஒன்றுக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். தெரியாத விளக்கத்துக்கலாம், அதாவது எந்த கொஷினுக்காவது தெரியலனா அதை மட்டும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிண்ட் மாதிரி ஃபுல்லாக எழுதாதீங்க தயவு செஞ்சு. ஆப்ஷன்லாம் வேணாம், ஆன்சர் மட்டும் தெரியாத கொஷினுக்கு ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் கம்மியாக இருக்கிறதுனால நோட்ஸ் ஃபுல்லாக எடுக்காதீங்க. முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு எது? கிபி 712, கிபி 1191, கிபி 1192, கிபி 1025. இதுக்கு ஆன்சர் கிபி 1712. இந்த முகமது பின் காசிம் யாருன்னா ஒரு அரேபிய தளபதி. சரிங்களா? இவர் 1712 சிந்து மீது போர் தொடுத்து அதோட அரசர் இருந்தார் இல்லை, அப்பத்தி அரசர் தாஹீர், அவரை தோற்கடிச்சார். தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரிக் வேதகால மக்களால் பயிரிடப்பட்ட யவம் என்பது என்ன? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. யவம்ன்றது எந்த கால மக்கள் பயிரிட்ட பயிர் அப்படின்னு கேட்பாங்க. ரிக் வேதகால மக்கள். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. கோதுமை, நெல், பார்லி, குங்குமப்பூ. இதுக்கு ஆன்சர் பார்லி. சரிங்களா? யவம்னா பார்லி. ரிக்வேத காலத்தில் ஆரியர்களோட முதன்மை பயிர் எதுனா பார்லி. இதனை தான் அவங்க சான்ஸ்கிரிட்டில் யவா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. என்ன மொழினா சான்ஸ்கிரிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நீதித்துறையானது அரசாங்கத்தின் எத்தனை முக்கிய உறுப்புகளில் ஒன்றாகும்? 1, 2, 3, 4. இதுக்கு ஆன்சர் 3. கொஷினை நல்லா கவனிங்க. நீதித்துறையானது அரசாங்கத்தின் எத்தனை முக்கிய உறுப்புகளில் ஒன்றுன்னு தான் கேட்டிருக்காங்க. நீதித்துறையில் இருக்கிற முக்கிய உறுப்புகள் கேட்கல. டிஃப்ரென்ஸ் தெரியணும். அப்போ அரசாங்கத்தில் இருக்கிற 3 முக்கிய துறைகளில் நீதித்துறையும் ஒன்று அப்படின்னு தான் அதுக்கு மீனிங். அப்போ மீதி இருக்கிற 2 துறை என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். கீழே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அரசாங்கத்தில் 3 முக்கிய உறுப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சட்டமன்றம், செகண்ட் நிர்வாகத்துறை, தேர்டு நீதித்துறை. சரிங்களா? ஃபஸ்ட்டு சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்த கொஷினை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷினும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பற்றிய சரியான தொடர்பு வரிசை எது? இது 6thலேயே இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் டிஎன்பிசியில் கதற கேட்ட கொஷின். இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். அதே போல தான் நமக்குமே டெட்லேயுமே. சரிங்களா? குடியரசு, ஜனநாயக, சமய சார்பற்ற, சமதர்ம, இறையாண்மை. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, குடியரசு, ஜனநாயக. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு,
இறையாண்மை, ஜனநாயக, சமய சார்பற்ற, சமதர்ம குடியரசு. எந்த ஆப்ஷன் வரும்னு போடுங்க. இதுக்கு ஆப்ஷன் 3 இதுதான், A3. இந்திய அரசியலமைப்பில் முகவுரை ஸ்டார்டிங்லேயே இருக்கும் இல்லைங்களா, அதில் இதுதான் கொடுத்துருப்பாங்க. இறையாண்மை கொண்ட, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தியிருக்காங்க. 6th கொஸ்டின் பார்க்கலாங்களா. மத்திய ஆயுத காவல் படைகள் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன? இதுக்கு ஆன்சர் உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுது. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப் இது எல்லாமே மத்திய ஆயுத காவல் படைகள். சரிங்களா, அதோட நேம் தான் இது. ஒன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இது எல்லாமே மத்திய உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸி தான். இந்திய தேசிய கொடியின் நடுவே உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டது? 12, 18, 24, 36. 24. ஜப்பான் நாட்டின் பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டயட், கெனசெட், போக்ரிங், பார்லிமெண்ட். ஜப்பான் நாட்டோடது கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டயட், A1. ஜப்பான் நாட்டில் சட்டமன்ற அவைக்கு பேர் என்னன்னா நேஷனல் டயட். ஃபுல் நேம் வந்துட்டு நேஷனல் டயட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அந்தஸ்து எந்த அமைச்சருக்கு இணையானது? எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படுற அந்தஸ்து எந்த அமைச்சருக்கு இணையானது? இணை அமைச்சர், துணை அமைச்சர், கேபினெட் அமைச்சர், பேரவைத் தலைவர். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு A3 கேபினெட் அமைச்சர். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு மத்திய கேபினெட் அமைச்சருக்கு இணையான ஊதியம். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மத்திய அரசமைப்பில் நம்ம நாட்டில் யார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து யாருக்கு இணையான ஊதியம் வழங்கப்படுதான்? ஒரு மத்திய கேபினெட் அமைச்சருக்கு இணையான ஊதியம் வழங்கப்படுதான். அந்த ஊதியம் மட்டும் இல்லாமல் சலுகைகள் அப்புறம் கொஞ்சம் அந்தஸ்துலாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வழங்குறாங்க. அதாவது ஒரு மத்திய கேபினெட் அமைச்சருக்கு இணையான ஊதியம் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்குறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வருடத்தின் சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மையை எவ்வாறு அழைக்கிறோம்? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். கொஞ்ச நாள் மட்டும் வேலை இல்லைன்னா அதை எப்படி சொல்கிறோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாணிப சூழல் வேலையின்மை, பருவகால வேலையின்மை, பிற்சுழற்சி வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை. இங்கே பிற சுழற்சின்னு வரும். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பருவகால வேலையின்மை. அதாவது விவசாயத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. விவசாயம் போன்ற தொழில்களில் இந்த அறுவடை காலம் வருது இல்லைங்களா, அந்த டைமில் மட்டும்தான் வேலை இருக்கும், மற்ற நேரங்களில் வேலை இருக்காது. இதை தான் இங்கே பருவகால வேலையின்மை இங்கே வரும். சரிங்களா, பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கத்தை எதிர்கொண்ட நாடு எது? இது இம்பார்ட்டன்ட். 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கத்தை எதிர்கொண்ட நாடு எது? ஜிம்பாப்வே, அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா. இதுக்கு ஆன்சர் ஜிம்பாப்வே, A1. 2008 ஜிம்பாப்வேயோட பணவீக்க மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டோட பணத்தோட மதிப்பு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அதை தான் பேஸ் பண்ணி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த கொஷினை பார்த்துட்டு என்னடா ஜிகே கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. இது வந்துட்டு எக்கனாமிக்லேருந்து வரும். இப்போ அந்த பொருளாதாரம் படிப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எந்த தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் IST கணக்கிடப்படுகிறது? 82.5 டிகிரி ஈஸ்ட், 72.5 டிகிரி வெஸ்ட், 92.5 டிகிரி ஈஸ்ட், 62.5 டிகிரி வெஸ்ட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் A 82.5 டிகிரி ஈஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விளக்கத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த விளக்கத்திலேருந்து 2 கொஷின் எடுத்திருக்காங்க. இந்தியாவில் எந்த வழியாக வந்து இந்த தீர்க்க கோடு செல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர். சரிங்களா, இந்த வேர்டு வந்து இம்பார்ட்டன்ட். மிர்சாப்பூர் வழியாக தான் போகுது. இது வந்து 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க கோட்டையே இந்திய திட்ட நேரத்துக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துகிட்டு அதுபடி தான் இப்போ செயல்பட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு,
கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் இந்தியாவின் திட்ட நேரத்திற்கும் உள்ள நேர இடைவெளி எவ்வளவு? +4:30 மணி நேரம், -3:30 மணி நேரம். இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்றதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் இந்தியாவோட திட்ட நேரத்திற்கும் எவ்வளோ கேப் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சிங்கப்பூரில் மணி 12னா அங்கே இந்தியாவில் மணி 12னா சிங்கப்பூரில் மணி 2:30 இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கும் அங்கேயும் 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க. கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் இந்தியாவுக்கு திட்ட நேரத்திற்கும் எவ்வளோ நேரம் இடைவெளி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ப்ளஸ்னா முன்னாடின்னு அர்த்தம், மைனஸ்னா பின்னாடின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி +5:30 மினிட்ஸ், அதாவது +5:30 மணி நேரம், -6:30 மணி நேரம். ஆன்சர் A3. இந்திய திட்ட நேரம் IST, கிரீன்விச் திட்ட நேரம் அது எப்படின்னா GMT, அவங்கள விட 5 மணி 30 நிமிடங்கள் முன்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரீன்விச் திட்ட நேரம் எந்த நாடு ஃபாலோ பண்ணதுன்னு தெரியுங்களா? இங்கிலாந்து. நெக்ஸ்ட்டு, கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் எவை? வெள்ளி மற்றும் யுரேனஸ், புதன் மற்றும் செவ்வாய், வியாழன் மற்றும் சனி, புவி மற்றும் நெப்டியூன். இதெல்லாம் நம்ம டெஸ்ட் எழுதுனது தான். இதுக்கு ஆன்சர் வெள்ளி மற்றும் யுரேனஸ். சூரிய குடும்பத்தில் வெள்ளி யுரேனஸ் இது 2 கோள் மட்டும்தான் தங்களை தானே சுற்றிக்கும். சரிங்களா? அதாவது கடிகார திசை கிழக்கிலிருந்து மேற்காக, இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள்கள் 2, அது எதுனா வெள்ளி மற்றும் யுரேனஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் எந்த ஒரு பகுதி 4 மணி மழை பகுதி என்று அழைக்கப்படுகிறது? மிதவெப்பமண்டல பகுதி, நிலநடுக்கோட்டு பகுதி, துருவ பகுதி, பாலைவன பகுதி. இதுக்கு ஆன்சர் A2, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி. நிலநடுக்கோட்டு பகுதியை தான் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். அதாவது இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் டெய்லியுமே ஈவினிங் 4 o'clock ஆச்சுன்னா இடியுடன் கூடிய நல்ல மழை அங்கே பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே 4 மணி மழை பகுதி அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எது? ஜீலம், செனாப், ராவி, சட்லெஜ். இதுக்கு ஆன்சர் செனாப். சிந்து நதியில் 5 முக்கிய துணையாறுகள் இருக்குது. சரிங்களா? அந்த 5லேயே நீளத்துலேயும் நீர் அதிகமாகவும் இருக்கிற மிகப்பெரிய ஆறு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செனாப். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எது வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படுகிறது? வறண்ட நில வேளாண்மை, படிக்கட்டு முறை வேளாண்மை, தீவிர வேளாண்மை, இடப்பெயர்வு வேளாண்மை. இதுக்கு ஆன்சர் A4, இடப்பெயர்வு வேளாண்மை. இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ காடுலெல்லாம் மரத்தை வெட்டிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக எரித்து அந்த சாம்பலெல்லாம் அந்த இடத்துலையே போட்டுட்டு தற்காலிகமாக பயிர் செய்வாங்க இல்லைங்களா, அந்த முறைக்கு என்ன பேர்னா இடப்பெயர்வு வேளாண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து நெட்வொர்க் நீண்ட காலமாக இல்லாமல் இருந்தது? சிக்கிம், அஸ்ஸாம், மெகாலயா, சிக்கிம், அஸ்ஸாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம். இதுக்கு ஆன்சர் சிக்கிம், A1. சிக்கிமில் தான் அங்கே கடினமான மலைப்பகுதிகள் நிறைய இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல மட்டும் நீண்ட காலமாக ரயில் வசதி இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1857 பெரும் புரட்சியின் போது முதல் முழக்கத்தை பாரக்பூரில் எழுப்பியவர் யார்? ஜிலஸ்பி, மஞ்சி, திப்பு சுல்தான், மங்கள் பாண்டே. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மங்கள் பாண்டே இவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய முழக்கத்தை ஏற்படுத்தி இவர் இறந்துட்டார். இவர் இறந்ததுனால தான் அங்கே 1857 பெருங்கலகம்னு சொல்லுவாங்க, அது ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஐஹோல் கல்வெட்டு தொடர்புடைய அரசர் யார்? காரவேலர், ருத்ரதாமர்,
இரண்டாம் புலிகேசி, சமுத்திரகுப்தர். இதுக்கு ஆன்சர் இரண்டாம் புலிகேசி. சரிங்களா, இரண்டாம் புலிகேசி. இவருக்காக தான், அதாவது ஐஹோல் கல்வெட்டு இவரை தான் புகழ்ந்து சொல்லுது. இந்த கல்வெட்டை பொறிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி அப்படின்றவர் தான் பொறிச்சவர். நெக்ஸ்ட்டு ஜமீன்தார்கள். மொகஞ்சதாரோவில் நீங்கள் 21 கேப் விட்டு வைங்க, லாஸ்ட்டாக நான் 21 சொல்கிறேன். மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆய்வு நடைபெறும் இடம் எந்த அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? யுஎன்சிஓ, சார்க், யுனெஸ்கோ, ஆசியான். இதுக்கு ஆன்சர் யுனெஸ்கோ. யுனெஸ்கோவோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, பழமையாக புகழ்பெற்று, அதாவது ரொம்ப வருஷமாக பாரம்பரியமாக இருக்கிற எல்லா இடங்களுக்கும் அங்கே போயிட்டு அதை ஆய்வு செஞ்சு அந்த இடத்த என்ன பண்ணுன்னா உலக பாரம்பரிய தலமாக, அதாவது ஒரு சிறப்புமிக்க உலக பாரம்பரிய தலமாக அதை வந்து அங்கீகரிச்சிரும். இதை வந்து 1890 தான் அது மொகஞ்சதாரோவை இந்த மாதிரி அறிவிச்சுது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. இந்த யுனெஸ்கோ வந்து ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே வரும். சரிங்களா. POA 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு எந்த நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது? மாகாண நிர்வாகம், இராணுவ நிர்வாகம், மத்திய அரசு நிர்வாகம், கிராம நிர்வாகம். இதுக்கு ஆன்சர் கிராம நிர்வாகம். இந்த மானூர் கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இந்த கல்வெட்டில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இந்த பாண்டியர் காலத்தில் கிராம நிர்வாகம் எப்படி நடைபெற்றுச்சு, அங்கேருந்த அந்த சபைகளோட செயல்பாடுகள், இது குறித்து அது விரிவாக சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? முதலாம் ராஜேந்திரன், குலோத்துங்கன், முதலாம் ராஜராஜன், முதலாம் பராந்தகன். சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்கன். சரிங்களா, இது இந்த மூவியில் கூட வந்திருக்கும், கமல்ஹாசன் அவங்களோட மூவியில். அதில் குலோத்துங்கனா யார் இருப்பாங்கன்னா நெப்போலியன் சார் இருப்பார். அப்போ கூட அவர் சொல்லுவார், இந்த கல்லை மட்டும் கண்டால், அந்த சாங்கில் வரும், சுங்கம் தவிர்த்த சோழன் பரம்பரையில் வந்தவங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுவார் கமலஹாசன் அவர்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், டக்குன்னு இந்த கொஷின் கேட்டாங்கன்னா ஞாபகம் வரணும் இல்லைங்களா, அதுக்காக. குலோத்துங்கன் தான் இதுக்கு ஆன்சரு. பொதுமக்களோட சுமையை குறைக்கிறதுக்காக வணிகத்துக்கு மீது விதிக்கப்பட்டிருந்த வரி, அதாவது சுங்கவரி, இப்போ உள்ளே வரணும் வெளியே போகணுன்னாலாம் வரி கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த வரியை நீக்கினவர் இவர் தான். அதனால தான் முதலாம் குலோத்துங்க சோழனை சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. சிவபாத சேகரன் என்ற பட்ட பெயரை கொண்ட சோழ அரசன் யார்? முதலாம் ராஜேந்திரன், குலோத்துங்கன், முதலாம் ராஜராஜன், முதலாம் பராந்தகன். இதுக்கு ஆன்சர் முதலாம் ராஜராஜன். சிவபெருமானோட பாதங்களை தான் தன்னோட கிரீடமாக, அதாவது தன்னோட தலையிலேயே தாங்கினவர்ன்ற பொருளில் தான் இதுக்கு மீனிங் வரும். இவர் வந்து தீவிர சிவபக்தர், அதனால தான் முதலாம் ராஜராஜ சோழனுக்கு சிவபாத சேகரன் அப்படின்ற பேர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. ஆங்கிலேயர்கள் எந்த உடன்படிக்கையின்படி நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றனர்? பாண்டிச்சேரி உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை, சூரத் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கையின்படி நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் அலகாபாத் உடன்படிக்கை. இந்த அலகாபாத் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா இரண்டாம் ஆலம் ஷா தான் கையெழுத்திட்டாரு. 1764 பக்சார் போர் நடைபெற்றது. சரிங்களா, இந்த இயர் முக்கியம். பக்சார் போர் எப்போ நடைபெற்றதுன்னா 1764 நடைபெற்றது. இந்த போருக்கு அப்புறமா 1765 கையெழுத்தானது தான், அதாவது அந்த போரோட விளைவாக தான் இது கையெழுத்தானது தான் அலகாபாத் உடன்படிக்கை. சரிங்களா, இதில் இந்த முகலாய மன்னர் இருக்கார் இல்லைங்களா, அவர் இரண்டாம் ஆலம் ஷா ஆங்கிலேயர்களுக்கு வந்து சில சலுகைகளை வழங்கினார். என்னங்கன்னா, அதாவது அவர் நிர்பந்தத்தின் மூலமாக தான் வழங்கியிருப்பார். ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு இந்த வங்காளம், பீகார், ஒடிசாவில் கொஞ்சம் பகுதிகள்,
இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வரி வசூலிக்கிற உரிமையை இவர் வழங்கினார். யார்? இரண்டாம் ஆலம் ஷா. இதில் வரி வசூலிக்கும் உரிமை அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா திவானி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். 1774ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் சத்ரபதி சிவாஜி அரியணை ஏறிய இடம் எது? இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பிரதாப்கர், ராய்கர், தோர்னா, கல்யாண். இந்த கொஷினை பார்த்ததுமே உங்களுக்கு ஹிண்ட் ஏதாவது இருக்க மாதிரி இருக்குங்களா? இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் பாருங்களேன், ஒரு மாதிரி ரைமிங்காக வருதுங்களா? அப்போ இது ரெண்டுத்தில் தான் ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஓரளவு கெஸ் பண்ணலாம். சரிங்களா? இதில் அந்த பிரதாப்கர் அப்படின்றது ஒரு நேம் மாதிரி வருது இல்லைங்களா? அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு தெரியாத கொஷினை இப்படி சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ராய்கர், A2. இதுதான் ஆன்சர். அங்கே தான் சிவாஜி அரியணை ஏறினாங்க, ராய்கர். மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி 1674ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் ராய்கர் கோட்டையில் ரொம்ப பிரம்மாண்ட முறையில் தான் இவர் முடிசூடிக்கிட்டார். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை எங்கு நிறுவினார்? சிம்மாச்சலம், உதயகிரி, மலபார், கொங்கண கடற்கரை. இதுலேயுமே ஒமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மலபார் அப்படின்லாம் வந்ததுன்னா அது கேரளாவில் வரும். அப்போ இது வராது. இங்கே கடற்கரை வருதுங்களா? அப்போ இதுவுமே வராது. ஏன் வராதுன்னா இங்கே இருக்கார் இல்லைங்களா, இந்த கிருஷ்ணதேவராயர்லாம் தெலுங்கு. சரிங்களா? அப்படின்னும் போது இங்கே கடற்கரையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கொங்கண கடற்கரையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உதயகிரி, சிம்மாசலம் இது ரெண்டுத்தில் ஒரு பிளேஸ் தான். இப்போ உங்களுக்கு 50% சான்ஸு, அதாவது கேன்சல் பண்ணுறதுல 50% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடுற ஆன்சர் தெரியலனா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். அப்படின்னுக்குள்ளே உங்களுக்கு 50% கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மாச்சலமா உதயகிரியா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். இதுக்கு ஆன்சர் சிம்மாச்சலம். சரிங்களா? ஆப்ஷன் A. நாளைக்கு தெரியாத கொஷின்ஸ்க்குலாம் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஓரளவு டீட்டெயிலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன். சிம்மாச்சலம் வந்து தான் ஆன்சரு. விஜயநகர பேரரசோட கிருஷ்ணதேவராயர் அவர் வந்து கஜபதி மன்னவர்களை தோற்கடிச்சார். இவங்களை தோற்கடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களோட நினைவா, அதாவது இவங்களை தோற்கடிச்சது நினைவா, இவரோட வெற்றியின் நினைவா சிம்மாச்சலத்தில் ஒரு வெற்றி தூணை நிறுவினார். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? 15, 10, 12, 16. இந்திய அரசியலமைப்போட தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுற பகுதி எது? எந்த பகுதி கூறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10. நெக்ஸ்ட், இது பாருங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 15ல் இந்திய அரசியலமைப்பு பகுதி 15 இதில் என்னென்ன சட்டப்பிரிவுகள் எது வரைக்கும் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 324லேருந்து 329 வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த சட்டப்பிரிவுகள் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 15ல் இருக்குது. இந்த பகுதியில், அதாவது இந்த சட்டப்பிரிவுகள்லாம் எதை நமக்கு சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட அமைப்பு, அவங்க என்னென்ன வேலை செய்யணும், அவங்களோட அதிகாரம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக விளக்குறது இந்திய அரசியலமைப்பு பகுதி 15ல் இருக்க சட்டப்பிரிவு 324லேருந்து 329 வரைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் திருநங்கைகள் எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர்? தமிழ்நாட்டில் திருநங்கைகள் எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர்? இது கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், சீர்மரபினர். இந்த கொஷினுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும். இதுக்கு ஆன்சர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். திருநங்கைகள்லாம் இவங்களுக்கு கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. எம்பிசி. சரிங்களா? இது உங்களுக்கே தெரியும். எம்பிசிக்கு கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டை இது மூலமாக தான் உறுதி செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியல் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 154, சட்டப்பிரிவு 153, சட்டப்பிரிவு 150, சட்டப்பிரிவு 160. சட்டப்பிரிவு 154. சரிங்களா? சட்டப்பிரிவு 154 படி அவங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க. அதாவது மாநிலத்தோட நிர்வாக அதிகாரம் அப்புறம் ஆளுநர்கிட்ட தான் கொடுப்பாங்க.
அதாவது அவருக்கு கீழே இருக்க முக்கியமான வேலைகள் எல்லாமே சட்டப்பிரிவு 154 படி ஆளுநர்கிட்டே கொடுத்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாகவோ இல்லது அவங்களுக்கு கீழே சில அதிகாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க மூலமாகவோ இவரோட அதிகாரத்தை செயல்படுத்துவார். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? நாடாளுமன்ற விவகார அமைச்சர், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், குடியரசுத் தலைவர், லோக்சபாவின் தலைவர் அல்லது சபாநாயகர். ஒரு மசோதா வருதுன்னா அது நிதி மசோதாவா இல்லை மற்ற மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிற அதிகாரத்தை பெற்றவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சபாநாயகர். சரிங்களா? லோக்சபா தலைவர் கொடுத்தாலும் போடுங்க, இல்லை சபாநாயகர்னு கொடுத்தாலும் போடுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 110 படி தான் இது நடக்குது. ஒரு மசோதா நிதி மசோதா அது கரெக்டு தானா அப்படின்ற தீர்மானிக்கிற இறுதி அதிகாரம் பெற்றவர் யாருன்னா மக்களவை சபாநாயகருக்கு தான் உண்டு. சப்போஸ் இந்த கூற்று காரணம் கொடுத்து அது மாநிலங்களவை சபாநாயகருக்கே உண்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அர்ஜென்ட்டில் அதை கவனிக்காமல் போட்டோம்னா அது தப்பாயிரும். இந்த கூற்று சரின்னு. மக்களவையா மாநிலங்களவையா அதுதான் நீங்கள் தரவாக பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? 1950 ஜனவரி 26, 1950 ஜனவரி 28, 1950 பிப்ரவரி 26, 1950 பிப்ரவரி 28. உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குன்னு தெரியும், நியூ டெல்லியில் இருக்குது. அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1950 ஜான்வரி 28. குடியரசு தினத்துக்கு அடுத்த 2 நாள்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது தெரியும், இது அப்படியே இந்த விளக்கம் நமக்கு தெரிஞ்சதை தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பின் இந்தியா மற்றும் ஆன்மா இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ங்க. ரிப்பீட்டட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளஸ் ஈஸி கொஷின் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? நமக்கு அரசியலமைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் எந்த சட்டப்பிரிவை இந்தியாவோட இதயம், அதாவது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் சொல்லாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 32, சட்டப்பிரிவு 50, சட்டப்பிரிவு 42, சட்டப்பிரிவு 27. சட்டப்பிரிவு 32. இந்த ஏ ஒன்றா ஆன்சர். சட்டப்பிரிவு 32. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது, அதாவது பேசிக்காக இருக்க அந்த அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லைங்களா, அப்போ மீறப்படும் போது நம்ம நீதிமன்றத்துக்கிட்ட தான் போவோம். அப்படி போகிறதுக்கான உரிமையை வழங்குற சட்டப்பிரிவு எதுனா 32 தான். சரிங்களா? அதை தான் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம் என்பது, அதாவது ஒரு நபரோட சராசரி ஆண்டு வருமானம்ன்றது எதை சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. தனிநபர் வருமானம், செலவிடக்கூடிய வருமானம், தலா வருமானம், உண்மை வருமானம். இதுக்கு ஆன்சர் தலா வருமானம். ஒரு நாட்டோட மொத்த தேசிய வருமானம், நம்ம நாட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்தை நம்ம நாட்டில் இருக்க மொத்த மக்கள் தொகை இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களால டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த தலா வருமானம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எத்தனை வகைப்படும்? சரக்கு மற்றும் சேவை வரி GST எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 2, 3, 4, 5. இதுக்கு ஆன்சர் 3. இந்தியாவில் GST 3 இருக்குது. மத்திய சரக்கு வரி, மாநில சரக்கு வரி, ஒருங்கிணைந்த சரக்கு வரி, அதாவது சேவை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவில் மிக கனமழை பெய்யும் இடம் எது? மேகாலயாவில் உள்ள மௌன்சிராம், கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம், மேகாலயாவில் உள்ள சிரப்புஞ்சி, தமிழ்நாட்டில் உள்ள கடலூர். இதுக்கு ஆன்சர் மேகாலயாவில் உள்ள மௌன்சிராம். நிறைய பேர் சிரப்புஞ்சி சொல்லியிருப்பீங்க, இது சிரப்புஞ்சி வராது. சரிங்களா? இம்பார்ட்டன்ட், ஏன்னா இப்போ மௌன்சிராம் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உலகத்திலேயே அதிகமாக மழை பொழிகிற இடமும் இதுதான். எந்த வகையான பாறைகள் முதன்மை பாறைகள் மற்றும் தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன? முதன்மை பாறைகள் மற்றும் தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுபவை கூட்டுப்பாறைகள், தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள்.
இதுக்கு ஆன்சர் தீப்பாறைகள். புவியோட உட்புறத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வரும். அந்த அந்த எரிமலை வெடிச்சதுன்னா உள்ளேருந்து லாவாலாம் வெளியே வருது இல்லைங்களா, அதுதான். இது வந்து இதில் வர்றது வந்து மேக்மாவும் வரும். இது வந்து குளிர்ந்து உருவாகிறதுனால இது வந்து முதன்மை பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் கீழே இருக்கிற எரிமலை வெடித்து வெளியே வர்றது தான் இதெல்லாம். இந்த மாதிரி பூமிக்கு கீழேருந்து வெளியே வர்ற, அதாவது உருகி வெளிப்படுற அந்த மேக்மா வந்து குளிர்ந்து உருவாகிறதுனால வர்ற பாறைகளை தான் முதன்மை பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற பாறை எல்லாமே இதிலிருந்து தான் உருவாகுது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. மணல் திட்டுகளுக்கும் கடற்கரைக்கும் இடையே காணப்படும் அடைக்கப்பட்ட நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீண்ட மணல் திட்டு, காயல்கள், மணல் திட்டுக்கள், கடற்கரை. இதுக்கு ஆன்சர் வந்து காயல்கள். காயல்கள்னால் என்னென்னா, இந்த கடற்கரையில் அங்கங்கே மணல் திட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட மட்டும் போனோம்னா அங்கே வந்து ஆழம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அந்த கடலோர பகுதியில் மணல் திட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். கடல்லேருந்து அது கொஞ்சம் பிரிக்கப்பட்டது மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆழம் குறைஞ்ச நிலையிலே அந்த நீர்நிலை வந்து ஆழம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் காயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஜோக் நீர்வீழ்ச்சி எங்கே அமைந்துள்ளது? தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா. இது எங்கே இருக்குன்னா கர்நாடகா. இது நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? இந்த நீர்வீழ்ச்சிகள் அதெல்லாம் கொடுத்து சரணாலயங்கள், நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் போட்டு நான் ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். இதில் வந்து எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுங்கன்னு. இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே ஜோக்குன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே கர்நாடகான்னு இருக்குங்களா, இந்த கரை எடுத்து போட்டிருக்காங்க, ஜோக்கர் அப்படின்னு வரும். பார்த்ததுமே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், ஜோக்கர். அப்போ ஜோக்கர்னா ஜோக் நீர்வீழ்ச்சி, கருன்னா கர்நாடகா. அப்போ ஜோக்கர் தான் இதுக்கு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஜோக் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் எல்லாமே ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பாருங்கள், ஈஸி தான். ஜோக் நீர்வீழ்ச்சி வந்து புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி. இது வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, அல்ஃபோன்சா டி அல்புக்கர், நீனோட்டா குன்கா, ஆண்டனியோ நாரான்கா. பேரெல்லாம் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கா? எனக்கு அப்படிதான் இருக்கு. இதுக்கு ஆன்சர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, ஆப்ஷன் ஏ. இதிலிருந்து இப்படியும் கொஷின் எடுத்தும் இருக்காங்க, கேட்டும் இருக்காங்க. இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசிய ஆளுநர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் தான் இந்திய பெருங்கடலில் தன்னோட கடற்படை ஆதிக்கத்தை நிலநாட்டணும் அப்படின்றதுக்காக, அந்த ரீசனுக்காக தான் இந்த நீலநீர் கொள்கையை கொண்டு வந்தார். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1861 இந்திய தொல்லியல் துறை யாரால் தொடங்கப்பட்டது? இந்திய தொல்லியல் துறையை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட், அலெக்சாண்டர் பர்ன்ஸ். இது ஈஸி, 6th இருக்குது, சிந்து சமவெளி நாகரிகம் அந்த லெசனில் இருக்குது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஆப்ஷன் பி. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் ஃபஸ்ட்டு தொல்லியல் துறை. சரிங்களா, இந்திய தொல்லியல் துறையில் முதல் நிலவியல் அளவியலாளராக நியமிக்கப்பட்டவர். இவர் தான் இந்த துறையை தொடங்குறதுக்கும் முக்கிய காரணம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் என்று கருதப்படும் நாடு எது? மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, பிரான்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து இத்தாலி. ஐரோப்பிய மறுமலர்ச்சி 14th செஞ்சுரியில் இத்தாலியில் இருக்க ஃப்ளோரன்ஸ் அப்படின்ற சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே இருந்து தான் இந்த கலை, அறிவியல், இலக்கியம் இது எல்லாமே ஐரோப்பா முழுசும் பரவுச்சு. சரிங்களா, அதனால தான் இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஐரோப்பாவோட மறுமலர்ச்சி. ஐரோப்பாவில் பரவினதுனால தான் ஐரோப்பாவோட மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நாடு? இத்தாலி. நெக்ஸ்ட், அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன், கலீலியோ, கிரஹாம் பெல், ஜோகன்ஸ் கூட்டன்பர்க்.
இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க். 1440 இந்த ஆண்டில் தான் ஜெர்மனியை சேர்ந்தவர் தான் இந்த கூட்டன்பெர்க். இவர் தான் நவீன அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. இதுதான் இந்த இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உலகளாவிய அறிவு பரவலுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் யார்? இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் யார்? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரன் ஹேஸ்டிங், ராபர்ட் கிளைவ், காரன் வாலிஸ், வெல்லசி. இது வெல்ஹவுசி. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ராபர்ட் கிளைவ். 1757 பிளாசி போர் நடைபெற்றது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இயரும் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. இந்த பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் தான் ஜெயித்தாங்க. இதன் மூலமாக தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. அப்போ ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்துக்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க ராபர்ட் கிளைவ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 1665ஆம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே நடைபெற்றது. புரந்தர் உடன்படிக்கை யாருக்கும் யாருக்கும் இடையில நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவாஜி மற்றும் ஜெய்சிங், சிவாஜி மற்றும் அப்சல் கான், சிவாஜி மற்றும் ஷாயிஸ்தகான், சிவாஜி மற்றும் மாலிக் ஆம்பர். இதுக்கு ஆன்சர் சிவாஜி மற்றும் ஜெய்சிங். முகலாய மன்னர் அவுரங்கசீப்போட பிரதிநிதியாக வந்த ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெய்சிங். மராட்டிய மன்னர் தான் சிவாஜி. இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடைபெற்ற ஒப்பந்தம் தான் புரந்தர் ஒப்பந்தம். இது எப்போ கையெழுத்தானது அப்படியும் கேட்பாங்க. 1665 ஜூன் 11. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஹசன் பாமா ஷா தமது தலைநகரை எங்கு மாற்றிக்கொண்டார்? ஹசன் பாமன் ஷா கோல்கொண்டா, அகமது நகர், பீர, குல்பர்கா. நான் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுங்களா? கொஞ்சம் ஏதாவது மாற்றி படிக்கிறேன்னா நான் ஏன் கேட்குறேன்னா, ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் ஸ்லாங் மாறுற மாதிரி இருக்கே, பிடிஎஃப்பில் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்றாங்க. அதுக்கு ரீசன் ஒன்றும் இல்லைங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மொபைலே பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறது, ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணுறது, கண்ணே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆவேன். இந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி அது இம்பார்ட்டன்ட் எல்லாம் தேடி உங்களுக்கு தொகுத்து கொடுக்கறதுக்கே எனக்கு டைம் நிறையா போகுதுங்களா, அதனால தான் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு குல்பர்கா, ஆப்ஷன் டி. பாமினி அரசை தோற்றுவித்த அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. பாமினி அரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். 1347 தான் தன்னோட தலைநகரை தௌலாபாத்லேருந்து குல்பர்காவிற்கு மாற்றினார். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யார்? வரைவு குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட்பா, இது நிறைய டைம் கேட்ட கொஷின். PR அம்பேத்கர், ராஜாஜி, மகாத்மா காந்தி, சரோஜினி நாயுடு. இதை பார்த்ததுமே உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும், அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்பை யார் எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் தான் எழுதியிருப்பார். இவர் தான் வரைவு குழுவோட தலைவராகவும் செயல்பட்டார். அதனால தான் இவரை வந்து இந்திய அரசியலமைப்போட தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? ஈரவை நாடாளுமன்றத்தில் எத்தனை அவைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 அவைகள், 2 அவைகள், 4 அவைகள், 5 அவைகள். இதுக்கு ஆன்சர் 2 அவைகள். ஈரவை அப்படின்றது நாடாளுமன்றத்தில் இருக்க 2 அவைகளையும் குறிக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர் யார்? இந்த கொஷினை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இறுதி அதிகாரம்னா கடைசியாக யார் அதிகாரம் பெற்றவங்கன்னு கேட்கல. மக்களாட்சி ஒன்று நடைபெறுதுன்னா அதில் முக்கியமாக அதிகாரம் பெற்றவங்க, அதாவது இவங்கக்கிட்ட தான்ப்பா அதிகாரம் இருக்குது அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றம், மக்கள், அமைச்சரவை, குடியரசுத் தலைவர். கொஷினை நல்லா புரிஞ்சாதான் நமக்கு ஆன்சர் போட முடியும். மக்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. இந்த விளக்கத்தை பார்த்தா கொஷின் உங்களுக்கு புரியும். மக்களாட்சி அப்படின்றது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களின் அரசு.
இது வந்து உண்மையான இதில் வந்து உண்மையான இறுதி அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிற மக்கள்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? இந்த வேர்டை எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களின் அரசு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI எந்த ஆண்டு எந்த மாதத்தில் அமலுக்கு வந்தது? அக்டோபர் 2005, டிசம்பர் 2004, மார்ச் 2010, மே 2012. அக்டோபர் 2005 இதுதான் ஆன்சர். அதாவது அக்டோபர் 2005 அக்டோபர் 12 தான் இதை கொண்டு வந்திருந்தாங்க. முதல் முறையாக நாடு முழுசும் அமலுக்கு அப்போ தான் வந்தது. எப்போ வந்ததுன்னா டேட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005 அக்டோபர் 12 அப்போ. அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது? 1980, 1970, 1978, 1975. இது இம்பார்ட்டன்ட் கொஷின், நிறையா டைம் ரிப்பீட்டடான கொஷின். 1978 அப்போ தான் அடிப்படை உரிமையிலேருந்து சொத்து உரிமையை எடுத்து 307 வச்சுருப்பாங்க. கீழே இருக்கு பாருங்கள். 1978 கொண்டு வரப்பட்ட 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த திருத்தமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 42 அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. சரிங்களா? 42ம் வருது, அங்கேயும் ஒரு திருத்தம் வந்திருக்கும். அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். 44 தான் சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ 42, 44 ரெண்டுமே கேட்பாங்கப்பா. ஏன்னா 42ல் ஒரு திருத்தம் வந்தது. அதே மாதிரி 44 அப்போ எந்த திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க 44. இதுவுமே கேட்ட கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா? இது வந்து சாதாரண சட்ட உரிமையை மாற்றினாங்க. அதாவது அடிப்படை உரிமையிலேருந்து சாதாரண சட்ட உரிமையை மாற்றிருக்காங்க. அதில் எதில் வச்சுருக்காங்கன்னா 300A வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? மஃபூக் உல் ஹக், அமர்த்தியா சென், தாதாபாய் நவ்ரோஜி, ஆல்பர்ட் மார்ஷல். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு மஃபூக் உல் ஹக், இவர் தான். ஆப்ஷன் ஏ. இந்த அமர்த்தியா சென் யாருன்னு தெரியுங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இந்த அமர்த்தியா சென் யாருன்னா இவர் தான் இந்தியாவில் முதலாக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வாங்கினவர். 1990 பாகிஸ்தானை சேர்ந்த பொருளாதார அமைச்சர் தான் மஃபூக் உல் ஹக் அப்படின்றவர் தான் மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தினார். இதுக்கு வந்து இந்திய அறிஞர் அமர்த்தியா சென்னும் பெரும் பங்களிப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவின் திட்ட நேரத்தை கணக்கிட உதவும் 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? அலகாபாத், ஜெய்ப்பூர், ஹைதராபாத், கோரக்பூர். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு அலகாபாத். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து அலகாபாத்தில் தான் போகுது. இது வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம முன்னாடி தான் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் பார்த்தோம். ஒன்று படிக்கும்போது ரிலேட் பண்ணி படித்தா நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும். இந்த கோரக்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் கொடுத்துருக்க பாருங்கள், மிர்சாப்பூர் இதுக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த அலகாபாத் வழியாக, அதாவது அலகாபாத் அந்த வழியாக தான் போகுது. அலகாபாத்தில் இருக்கிற மிர்சாப்பூர் அப்படின்ற சிட்டி வழியாக தான் அது போகுது. நமக்கு கொஷினில் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், மிர்சாப்பூர்ன்றதை ஆன்சராக போட்டிருப்போம். ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே கோரக்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல சப்போஸ் மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவும் கரெக்டு, டியும் கரெக்டு, அப்படி வந்துடும். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். ஒன்று தான்னா ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை வழியாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ சென்னை கொடுத்தாலும் நமக்கு தமிழ்நாடு கொடுத்தாலும் ரெண்டுமே வரும் தானே நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். அதே தான், அதை நம்மளை குழப்பணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கோரக்பூர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் கோரக்பூர் போட்டோம்னா நமக்கு இங்கே தப்பாயிரும். அலகாபாத் கொடுத்துட்டாங்க, ஏன்னா ரைமிங்காக இருக்கிறதுக்காக சொல்ல வரேன். கோரக்பூர் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிர்சாப்பூர். ஆக்சுவலாக அது மிர்சாப்பூர் வழியாக தான் போகுது. அலகாபாத் மாநிலத்தில் இருக்க மிர்சாப்பூர் வழியாக செல்லுது. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத்தில் மிர்சாப்பூர் வழியாக செல்லுது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மந்தமான வானிலையையும்
தொடர்ந்து லேசான தூறலையும் தரும் சாம்பல் நிற மேகம் எது? தாழ்மேகம், உயர்படை மேகம், படைமேகம், உயர்திரள் மேகம். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு படைமேகம். படைமேகம் தான் வான்பரப்பில் ஒரு சாம்பல் நிற போர்வை மாதிரி மூடி இருக்கும். இது வந்து பொதுவாகவே மந்தமான வால்நிலை, லேசான தூறல், அப்படியே இந்த சாரல் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த படைமேகம் தான். நெக்ஸ்ட்டு, கப்பல்கள் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளக்க பயன்படும் அலகு எது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கப்பலோடது, விமானத்தோடது, இதோட வேகத்தெல்லாம் அளக்க பயன்படும் அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. நாட், கிலோமீட்டர், மீட்டர், மைல். இதை பார்த்ததுமே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும், நாட். சரிங்களா? இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட் அப்படின்னா அதாவது எத்தனை கிலோமீட்டர் பயணிக்குது. ஒரு நாட்டை கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1.852. சரிங்களா? கப்பல் மற்றும் விமானத்தை அதோட வேகத்தை அளக்க பயன்படுறது தான் நாட்டுன்ற அலகுனால அதை யூஸ் பண்ணிட்டு நாட்டுன்ற அலகை யூஸ் பண்ணி அதோட வேகத்தை கணக்கிடுறாங்க. அப்போ ஒரு நாட் அப்படின்றது 1 மணி நேரத்தில் கடக்கிற ஒரு கடல் மைல். அதாவது எவ்வளோ மைல் பார்த்தீங்கன்னா 1.852 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு, விண்கல் மோதியதால் மகாராஷ்டிராவில் உருவான புகழ்பெற்ற விண்கல் பள்ள ஏரி எது? சிலிக்கா ஏரி, லோனார் ஏரி, உலார் ஏரி, பைக்கால் ஏரி. இதுக்கு ஆன்சர் லோனார் ஏரி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. அங்கே புல்தானா அப்படின்ற மாவட்டத்தில் தான் இந்த லோனார் ஏரி இருக்குது. இது வந்து சுமார் 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விண்கல் வந்து அங்கே மோதி இருக்கு. அதனால உருவானது தான் இந்த இயற்கையான விண்கல் பள்ள ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விண்கல் மோதினதுனால ஒரு ஏரியே உருவாயிருச்சாப்பா, அதான் விஷயம். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி எது? உப்பங்கழி ஏரி கேட்டிருக்காங்க. லோனார் ஏரி, சில்கா ஏரி, உலார் ஏரி, புழல் ஏரி. இதுக்கு ஆன்சர் சில்கா ஏரி. ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற சில்கா ஏரி தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி. சரிங்களா? இது வந்து உலகத்தில் 2வது மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிற மிக பெருசு எதுன்னு கேட்டிங்கன்னா சில்கா ஏரி ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. உலகத்தில் 2வது எது மிக பெருசுன்னு கேட்டாலும் அந்த சில்கா ஏரி எங்கே இருக்குது? முன்னாடி கொடுத்துருக்க பாருங்கள், ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவில் 65% பெட்ரோலிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? அங்கலேஸ்வர், மும்பை ஹை, திக்பாய், நாகர்காட்டியா. இதுக்கு ஆன்சர் மும்பை ஹை. அதாவது இந்தியாவில் இருக்கிற 65% பெட்ரோலிய எண்ணெய் உற்பத்தி எங்கே நடக்குது, எங்கே உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான். இது எங்கே அமைஞ்சிருக்கு அதுவும் முக்கியம். அரபிக்கடலில். டக்குன்னு கேட்டு அரபிக்கடலா, வங்காள விரிகுடா கடலா, இந்திய பெருங்கடலா, இல்லை இன்னும் வேறு ஏதாவது கொடுத்து கேட்டுட்டாங்கனாலும் ஆன்சர் நமக்கு தெரியணும். இதுதான் 65% இதுதான் உற்பத்தி செய்யுது. இந்தியாவில் கிடைக்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்தியாவில் நிறைய கொஞ்சம் பெட்ரோலிய எண்ணெய் வயல்கள் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும் இல்லைங்களா, அது இந்தியாவில் இப்போ ஒரு 100 லிட்டர் கிடைக்குதுன்னா 65 லிட்டர் அங்கே தான் கிடைக்குது. நான் வேர்ல்டு லெவலில் சொல்ல. நெக்ஸ்ட்டு மேட்சிட்டு. வேலூர் புரட்சி, 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி, பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இது நீங்களே மேட்ச் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துடலாங்களா? வேலூர் புரட்சி 1806, பெரும் புரட்சி 1857, பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை 1799. பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகைக்கு அப்புறமா தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வரும். இருந்ததுலேயே நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு எழுந்த புரட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா வேலூர் புரட்சி 1806. ஆனால் இந்திய லெவலில் பெரும் புரட்சின்னு சொல்கிறது 1857. தமிழர்களோட வரலாறை நிறையா மறைப்பாங்க. இந்த வேலூர் புரட்சி தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. வேலூர் புரட்சி தான் முதற் புரட்சின்னே சொல்லலாம். ஆனால் பெரிய லெவலில் வெடித்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1857. இந்த வேலூர் புரட்சியெல்லாம் ரொம்ப இதுவாக அப்படியே மறைச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ 60 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் போடும்போது
நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும் நான் ஃபுல் மார்க்ஸ் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு கமெண்ட் போடுங்க. நிச்சயம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. இதில் நீங்கள் ஒரு 40 மார்க்ஸ்க்கு மேலே 30-40க்கு மேலே எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டெஸ்ட் எழுதி பார்க்கட்டும். டெஸ்ட் எழுதி பார்க்கக்குள்ள தான் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோன்னு தெரியும். நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்படியே ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.